தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைப்பு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பங்கேற்றனர். முன்னதாக மாணவர்களை வளர்க்கவே நான் முதல்வன் திட்டம், லேப்டாப் வழங்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். மாணவர்களை வளர்த்தெடுத்தால்தான் மாநிலம் வளரும், நாடு வளரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன், உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரும். படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம். வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம். மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் உங்க இங்க இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க. இதெல்லாம் போதுமா? சொல்லுங்க, போதுமா? கண்டிப்பாக போதாது. இன்னும் வளர்ச்சி வேணும். தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு, உலகம் உங்க கையில் இருக்கு. ஜெயிச்சு வாங்க, நீங்களும் ஜெயிச்சு வாங்க, நாங்களும் ஜெயிச்சு வரோம். எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். திருச்சியில் மோடி பொங்கல், அமித்ஷாவுக்கு பரிவட்டம். தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த மோடி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். பாரம்பரிய உடையில் வேட்டி சட்டை அணிந்து வந்த அமித்ஷாவுக்கு பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1008 பானைகளில் பெண்கள் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார். மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல், இணை அமைச்சர் முருகன் ஆகியோரும் உடனிருந்தனர். திமுக அரசாங்கம் எனக்கே 48,000 ரூபாய் தர வேண்டியிருக்கு. ஆடு மாடு இந்த காளையை வளர்ப்பதெல்லாம் இந்த நேரத்தில் இது அரசியல் மேடை இல்லை. இருந்தும் நான் சொல்லுகின்றேன், ஒரு காளை வளர்க்கிறவங்களுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் அந்த காளையை வளர்க்கறதுன்னு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 2021 சொல்லி இருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் காளை வளர்ப்பவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம். இப்ப நான் எப்படி திமுக எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னாங்க, மாசம் 1000 ரூபாய் கணக்கு போட்டா திமுக எனக்கே 48,000 ரூபாய் கொடுக்கணும். யாரெல்லாம் காளை வளர்க்கிறாங்களோ எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்படி சொல்லிவிட்டு 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது, அவங்களுடைய ஆட்சியே முடிய போகுது. காளை வளர்ப்பவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எப்படி பொங்கல் வைக்கிறாருன்னா, அவருடைய பொங்கல் நாம் பார்த்திருக்கிறோம். பொங்கல் பானை இருக்கிறது, கீழே பஞ்சு இருக்குது, லைட் மாதிரி ஏதோ ஜிமிக்கியா கலர் கலரா லைட் மாதிரி இருக்குது. இதான் அவங்க வைக்கக்கூடிய பொங்கல். ஆனா இங்கதான் 1008 பொங்கல் பானையில சூரிய பகவானை பார்த்து நம்முடைய சகோதரிகள் இங்கே பச்சரிசியோடு வந்து இயற்கையோடு பஞ்சபூதங்களோடு கலந்து இந்த பொங்கல் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொங்கல் விழாவில் ஆண்டவன் நல்ல ஒரு புத்தி கொடுக்கணும், காளை வளர்ப்பவர்களை ஊக்குவிக்கணும். முதலமைச்சர் எல்லா தேர்தல் வாக்குறுதி 505 கொடுத்திருக்கிறாரு, எல்லா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும். நம்முடைய மகளிருக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இந்த அரசு இருக்கணும், இப்ப இல்லாம இருக்கிறாங்க. அதையெல்லாம் கூட இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுதலாக மேடையின் மீது சொல்லுகின்றேன். திமுக மேயரை கண்டித்து திமுக எம்எல்ஏ தர்ணா.
வாங்க சார், பாலத்திலேயே கொட்டாதீங்க சார், கொட்டி கொட்டி அப்படியே கிடக்குது சார். ஜனங்க கேட்டா வேற ஏரியா அதுக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்து அது கொடுக்குறீங்க, பண்றீங்க. நீங்க மனசாட்சியோட இந்த ஏரியா இதை குப்பை பாருங்க பூரா சார், பாலத்துல பாருங்க எத்தனை பாலத்துல கிடக்குது. இதெல்லாம் வந்து 7 நாள் இந்த ஏரியா குப்பை பூரா நாங்களே கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்கேருந்து கொட்டுறாங்க கேட்டா மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. நாங்க வந்து வண்டி இதுக்கு யாரு மிரட்டுறான்னு சொல்றோம். இங்க யாரு கேக்குறதுன்னு கேக்குறாங்க. எங்க வீட்ல வண்டி நம்பர் ஏதாவது தெரியுமா? வண்டி நம்பர் அந்த மாதிரி அதெல்லாம் பாக்கலீங்கன்னா அதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு கேமரா போட்டாங்க. கேமரா போட இப்போ கம்ப்ளீட் ஒரு மத்த தண்ணி கூட குடிக்குமா? வண்டி எல்லாம் வர சொல்லி மத்த தண்ணி குடிப்பா சாப்பிட மாட்டேன். அப்படியே குப்பை இந்த ஏரியா குப்பை போனதுக்கு அப்புறம் தான் போகும். நாளைக்கு ஒரு ஏரியாவுக்கு போங்க. அது எங்கேயும் சொல்ல மாட்டேன். வண்டி வர சொல்லுங்க. கௌதம் அந்த அப்புறம் இன்னொன்னு இந்த கோழிக்கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கழிவுல போனதுக்கு குப்பையா எல்லாம் போனதுக்கு குப்பையா கேட்கறாங்க. எல்லாம் போனதுக்கு குப்பையா ஏறு மேல வாங்க. என்ன போய் பேசுறீங்க? மாசம் கணக்காக போனதுக்கு குப்பைங்கிறீங்க. சில போனதுக்கு குப்பையா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் மாச கணக்கு பண்றதுனால மாச கணக்கா கிடக்கு போனதுக்கு குப்பைங்கிறீங்க. ஏன் போய் பேசுறீங்க? ஒரு வாரம் போய் பேசாதீங்க. நான் அது மாதிரி உட்காந்து எங்க குப்பை மேல உட்காருவோம். நான் ஏதோ 2 நாள் 3 நாள் கிடக்கு. சரி, மாச கணக்கா கிடந்ததுன்னா திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டு முத்தையன் கோயில் பகுதியில் பாலத்தின் ஓரத்தில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. பாலத்தின் ஓரங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இதுகுறித்து திருப்பூர் தெற்கு திமுக எம்எல்ஏ செல்வராஜிடம் மனுவும் அளித்திருந்தனர். அப்பகுதியில் ஆய்வுக்கு வந்த எம்எல்ஏ செல்வராஜ் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களுடன் மக்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருப்பூர் மாநகராட்சி திமுக மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடக்கும் நிலையில் அக்கட்சி எம்எல்ஏவே போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அதுக்கு முன்னால் கொண்டு வச்சிருக்கீங்க. நோயிலாத்துக்கு கூட திடீர்னு தண்ணி வந்தா நோயிலா தென்னாகப்படும். என்ன போய் பேசுறீங்க? மாசம் போனதுக்கு குப்பைங்கிறீங்க. போனதுக்கு போய் நான் தூரம் காலையில் நான் மாச கணக்காக கிடைக்கிறது. இங்க ஒரு வாரத்துக்கு போறீங்க. அது மேல உட்கார்ந்து எங்க குப்பை மேல உட்காருவோம். அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்ததாகவும் யாரையும் எதிர்க்கும் எண்ணம் இல்லை என்றும் எம்எல்ஏ செல்வராஜ் கூறிச் சென்றார். மகளை கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு, போக்சோ கோர்ட் அதிரடி. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே சிவகாமிபுரத்தைச் சேர்ந்தவர் முருகன், வயது 43. மரம் வெட்டும் தொழிலாளியான இவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி குழந்தைகளுடன் பிரிந்து சென்றதால் 2வது திருமணம் செய்து கொண்டார். 2வது மனைவிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். மூத்த மகளுக்கு திருமணமாகிவிட்டது. 13 வயதான 2வது மகள் 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்தார். சென்ற ஆண்டு சிறுமியின் உடலில் மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தாயார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது சிறுமி 5 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் இதை செய்தது தந்தை என்பது தெரியவந்தது. சிறுமியை மிரட்டி பலமுறை பலாத்காரம் செய்துள்ளார். வள்ளியூர் மகளிர் போலீசில் புகார் அளித்தார். DNA பரிசோதனையிலும் முருகன் தான் என உறுதியானது. வழக்கு விசாரணை திருநெல்வேலி போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நடந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்து இன்று நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளி முருகனுக்கு தூக்கு தண்டனை, 25,000 அபராதம். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு 10 லட்சம் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டார். சென்ற டிசம்பர் 24 நாங்குநேரியில் பெற்ற மகளை கர்ப்பமாக்கிய தந்தைக்கும் இதே கோர்ட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது.